அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். 9/9/2024 இன்று திங்கட்கிழமை சிவகாமியின் சபதம் பதிவு. போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம்ல, பரஞ்சோதி கிட்ட குருதட்சணை வாங்கும்படியா ஆயனார்ட்டையும் பரஞ்சோதிட்டையும் சேர்த்து வச்ச புத்தத்துறையை சொல்றாரு. இதை கேட்ட உடனே பரஞ்சோதிக்கும் ஆயனாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆயனாருக்கு என்ன சிந்தனை அப்படின்னா, பரஞ்சோதி கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. இவன்கிட்ட போய் குருதட்சணை கேட்க சொல்றாங்க, நம்ம நண்பனுடைய பிள்ளை. இவன்கிட்ட போய் குருதட்சணை கேட்க சொன்னா நம்ம என்னத்தை செய்யறது, இவன் பாவமே அப்படின்னு சொல்லி ஆயனாருக்கு ஒரு பக்கம் கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் குருதட்சணை வாங்காம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்றது, சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்றது அந்த காலத்துல இருந்து இருக்கிற இன்னைக்கு வரைக்கும். ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு நம்ம போகணும், பரதநாட்டியமா இருக்கட்டும் இல்லை பாட்டு கிளாஸா இருக்கட்டும், எந்த ஒரு இதுவா இருந்தாலும் குருதட்சணை வச்சுட்டு தான் நம்ம இன்ன வரைக்கும் அந்த விஷயத்தையும் நம்ம கத்துக்கிறோம்ல. அதே மாதிரியே அந்த காலத்துலயும் இருந்திருக்கு. அப்ப சிற்பக்கலைக்கு போகிறவங்க அதே மாதிரியே குருதட்சணை கொடுத்துட்டு தான் அந்த சிற்பக்கலையை கத்துக்குவாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப பரஞ்சோதியும் அதே தான் யோசிக்கிறான். குருதட்சணை கொடுக்காம நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒத்த பைசா கூட கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு ரொம்ப கவலையோட இருக்கான். என்னடா அது, இந்த புத்தத்துறை வந்தாலும் போதும் நமக்கு இங்க மாட்டி விட்டு நம்மளை கோத்து விட்டு போறாரா, என்ன பண்ண சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல புத்தத்துறைக்கு. ஒருவேளை அரண்மனைக்கு பக்கத்துல உட்காந்து பிச்சை எடுத்து நீ குருதட்சணை கொடுக்கணும்னு சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் பரஞ்சோதிக்கிட்டே இருக்கு. இது எல்லாருக்குமே வர எண்ணங்கள் தானே. அப்போ பரஞ்சோதி எதையுமே மறைச்சு வைக்கிற ஆள் கிடையாது. உடனே பேசிடுறா. என்ன புத்தத்துறையை நீங்க இப்படி சொல்றீங்க, உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, நீங்க என்கிட்ட இருந்து குருதட்சணையை என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஆயனார்ட்டையும் புத்தத்துறையிட்டையும் ரெண்டு பேர்ட்டையும் கேட்குறான். அப்போ கேட்கும்போது புத்தத்துறை சொல்றாரு, உனக்கான குருதட்சணையை நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயனாருடைய காதுல ஏதோ அஜந்தா ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவியத்தை பத்தி சொல்றாரு. அந்த அஜந்தா ஓவியங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கு, அது ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் தான் சரியான ஆளு, இவன் அனுப்புனாதான் கண்டிப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த புத்தத்துறை. உடனே ஆயனாருக்கும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு, அது எப்படி இவன் சின்ன பையனா இருக்கான், இவன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, பாத்தீங்கல்ல அந்த மதையானைய உங்ககிட்ட கொல்ல வரும்போது எப்படி ஈட்டி எறிஞ்சான் அப்படின்னு. ஆமா ஆமா பார்த்தேன் தான், அதுக்குன்னு சின்ன பயலா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்புறம் ஆயனாரு சரி ஒத்துக்கிறார். அப்புறம் ஒத்துக்கிட்டு பரஞ்சோதியை பார்த்து சொல்றாரு, பரஞ்சோதி நீ இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான வேலையா போற அப்படின்னு சொன்னார். ஒண்ணு இவனுக்கு பயணம்னாலே பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, பயணம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போதைய காலத்துல பைக்கு கார் வசதி வந்தாலோ, அப்போதைய காலத்துல குதிரைகள் இருந்துச்சு, நல்ல பசுமையான நிலங்கள்லாம் இருந்துச்சு, விவசாயம் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு போக பயணத்தை விட்டு வீட்டுக்கு வரவே விரும்ப மாட்டோமா, அந்த அளவுக்கு அழகா இருக்குமா. அதனால அதை பார்த்த உடனே நம்ம பரஞ்சோதிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நம்ம போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அவன் எங்க போக போறா, அஜந்தா ஓவியங்கள் ரகசியம்னா என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வார திங்கட்கிழமை பதிவை எதிர்நோக்கி இருங்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நீராஜ். ஊராட்சி 1 2 செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றுடுவேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.